வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சின்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. 19ஆம் தேதி தேர்தல், இன்னும் 12 நாள் இருக்குது. 17ஆம் தேதியோட பிரச்சாரம் முடியுது. அப்படி பார்த்தா இன்னும் 10 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்குது. நாள் நெருங்க பிரச்சாரமும் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூடு ஏறிட்டே போகுது. வெயிலும் சூடு ஜாஸ்தியாக இருக்குது, பிரச்சாரம் அதுக்கு ஏற்ற மாதிரி தேய்க்குது. இந்த பல வகையில் இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு தேசிய கட்சி தலைமையில் ஒரு அணி உருவாகிருக்கிறதுங்கிறது இந்த தேர்தலில் தான். தமிழ்நாட்டில் பிஜேபி சொல்கிறீங்க? பிஜேபி தலைமையில். இதுக்கு முன்னாடி அவங்க தனியாக நின்றுருக்காங்க. இருந்தாலும் அது வந்து ஒரு அணியாகவே வந்து கணக்கில் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ நோட்டாவுக்கு கீழே வரா மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர, ஒரு அணி அப்படிங்கிறது அதில் என்னென்னா அவங்க தலைமையிலேயே இது வரைக்கும் பிஜேபி வந்து ஒரு 3% ஓட்டு அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா பாமகவுக்கு பிஜேபியோட கூடுதல் ஓட்டு. பழைய கட்சி இல்லை, பிஜேபி இப்போ தானே உள்ள வந்திருக்கு. ஆமாம், அவங்க வந்து அந்த அவங்க பேஸு, அவங்க ஒரு ஏரியா, அந்த இது அப்படி கணக்கு பார்த்தா பாமக வந்து பிஜேபியோட தலைமையை ஏற்றுக்கிட்டு 10 சீட்டு வாங்கிட்டு நிற்கிற அளவுக்கு அதுவே அவங்க வளர்ந்துருக்காங்கங்கிறதுக்கு அது ஒரு அத்தாட்சியாக பாமகவே நினைக்கிறாங்க. அதை வச்சு ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், ஏன்னா போன தேர்தலில் கூட அதிமுக கூட்டணியில் பாஜகவும் இருந்தாங்க, பாமகவும் இருந்தாங்க. ஆனால் அப்போ யார் தலைமையில் அணி இருந்துச்சு? அதிமுக தலைமையில். பாஜகவுக்கு 5 சீட்டு, பாமகவுக்கு 7 சீட்டு கொடுத்தாங்க. அதோட அப்போ அது பெரிய கட்சி. அப்போ பெரிய கட்சி. இப்போலாம் சின்னதாகிடுச்சா என்ன? சின்னதாகிடுச்சு. இவங்க பெருசாக இருக்காங்கன்னு அதை அவங்களே ஏற்றுக்கிட்டதுனால தான் இவங்க அணிக்க வந்திருக்காங்க. இல்லாட்டி நான் என் தலைமையில் வாங்கினேன்னு அவங்க சொல்லலையே, அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டுல இவங்க போயிருக்காங்க. அந்த வகையில் இது ஒரு வித்தியாசமான தேர்தல். அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால், ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு, ஜூன் 4 ரிசல்ட்டு, இடையில 45 நாள். ஆனால் இவ்வளவு கேப்பு வந்து இந்த தேர்தல் வரும் கேள்விப்படுறது வரைக்கும். ஆமாம், 1 மந்த்து இருக்குது. இது 1.5 மாதம். அந்த வகையில் இதுவும் அது வகையில் வித்தியாசமான தேர்தல். வெயிட் பண்ணி தானே ஆகணும். வெயிட் பண்ணி தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் நடக்கணும். ஆமாம், நடந்து முடிஞ்ச பிறகு அதுலேருந்து ஒரு 2 days கழிச்சு தான். கண்டிப்பாக இந்த வாட்டி பிரச்சாரத்தில் பிரதமர் இந்த தமிழ்நாட்டில் தனி கவனம் எடுத்திருக்காரு. அதனால் அதோட எதிரொலியாக தான் இது வரைக்கும் ஏற்கனவே 5-6 வாட்டி வந்துருக்காரு. இப்போ 9, 10, 13, 14 திரும்பி 4 நாள் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதில் 3 ரோட் ஷோ, 3 பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறாரு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதில் என்னென்னா, பிரச்சாரம் வழக்கமாக திமுக அதிமுக தான் இது வரைக்கும் காலம். ஆமாம், முக்கியமான கட்சியை மாற்றி தானே ஆட்சிக்கு வராங்க. ஆமாம், இந்த வாட்டி இவர் சிஎம் போகிற இடத்துங்கள்லாம் பேசுகிறது பார்த்தீங்கன்னா கூட பிஜேபியை தான் அதிகமாக அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. அதிமுக தாக்கி பேசுகிறாரு இல்லைங்கள, ஆனால் பாஜகவை தான் அதிக அளவில் தாக்கி பேசுகிறாங்க. அதிமுகவும் அதே வேலையை தான் பண்ணாங்க. டிஎம்கே எங்கே திட்டுறான். ஆமாம், அவங்க பண்ணுறாங்க மாற்றி. ஆக இந்த களமே வந்து இப்போ ஊடகங்கள்லேயும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வர்றதுனால அது இன்னும் கூடுதலாக முக்கியத்துவம் வருது. இப்போ இன்றைக்கி ஜேபி நட்டாவோட ரோட் ஷோ கூட இன்றைக்கி தடை விதிச்சிருக்காங்க. இப்போ கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கிட்டாங்க, வேறு மாற்று பாதையில் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று அவங்க அந்த லைவில் இருந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. பெருசாக நினைக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரோட ரோட் ஷோக்கே கோயம்புத்தூரில் தடை போட்டு அப்புறம் கோர்ட் மூலமாக தான் அனுமதி வாங்கினாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஜேபி நட்டாவுக்கும் அது மாதிரி ஆகிருக்கு. அந்த அளவுக்கு பெருசாக இது பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, பிரச்சாரங்களில் பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த வாட்டி ஒரு மைய கருத்தாக எதுவுமே இல்லை. வழக்கமாக வந்து நிலையான ஆட்சி, ஊழல், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த வாட்டி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றும் கிடைக்க பேசுகிறாங்களே தவிர புதுசாக ஒன்றும் ஒரு மையமாக அதையே வச்சு எதுவும் பேசலை. இதில் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பிரச்சாரத்தில் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரக்குறைவாக பேசலாம் வந்துருக்கு. தூத்துக்குடியில் பேசின அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பிரைம் மினிஸ்டரே ஒருமையில் பேசி கொஞ்சம் சில கண்ணியமற்ற வார்த்தைகள்லாம் பேசினார்னு தேர்தல் கமிஷன்லேயே பிஜேபியில் புகார் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கே அவ்வளோ கோவம் அந்த அளவுக்கு. அதே இந்த கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறது தான். ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்கே, அந்த காலத்தில் வந்து நினச்சி பார்க்காம இருக்க முடியல. ஒரு மினிஸ்டர், ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் பேசுகிறதுன்றது ஓகே எடுத்துக்கலாம். ஒரு அமைச்சராக இருக்கிறவர் இல்லை, அந்த கூட்டத்தை பார்த்தா சில பேர் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கொடுக்குற கரகோஷம் அது இதுன்னு தான் வந்து ஒரு உற்சாகத்தில் பேசிடுறது தான். சரி, அது தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கலாம்ல. அப்புறமா சரி தெரியாமல் வந்துருச்சு தெரிவிக்கலாம். அது வந்து எலெக்ஷன் நேரத்தில் தெரிவித்தா அது வந்து தங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமோ
அந்த வீரமாக இருக்கணும், அப்போ அதை கண்டுக்காமல் அப்படி கடந்து போயிடுது. அப்படியே கடந்து போயிடுறது. அதுக்கு ஆமான்னு சொல்ல என்னன்னு சொல்லு. அந்த வேட்பாளரையே கனிமொழி அவங்க மேடத்தையே வச்சுக்கிட்டே பேசியிருக்காரு ஸ்டேஜில். இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குற போது அந்த காலத்தை நினைக்காம இருக்க முடியல. 1957 அதுதான் திமுக முதல்ல தேர்தலில் போட்டி போட்டது. எங்கே போட்டிடுறாங்க? தமிழ்நாட்டில் சட்டசபையில் அப்போ. ஆமாம், புது தேர்தலில் 56 நடந்த திருச்சி திமுக மாநாட்டில் தேர்தலில் போட்டி போடலான்ட்டு தொண்டர்கள்ட்ட வாக்கெடுப்பு நடத்தி ஜனநாயக முறையில் முடிவு பண்ணாங்க. 57 தேர்தலில் திமுக முதல்ல தேர்தலில் போட்டி போட்டது. காஞ்சிபுரத்தில் அண்ணா போட்டி போட்டார். அவரை எதிர்த்து டாக்டர் சீனிவாசன், காங்கிரஸ் தரப்பில் டாக்டர் சீனிவாசன் நின்றார். அதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், டாக்டர் சீனிவாசன் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அந்த தேர்தலில் பெரியார் வந்து காமராஜரை காங்கிரஸை ஆதரித்தார், திமுக வந்து எதிர்த்தார். அதனால் காங்கிரஸை ஆதரிக்கிறாங்கிறதுனால அந்த டாக்டர் சீனிவாசனை அவர் பிராமண சமுதாயமாக இருந்தால் கூட பெரியார் ஆதரித்து பேசினார். அப்போ அந்த சமயத்தில் அந்த வகையில் அவர் பெரியார் கடைசியிலே முதலும் கடைசியுமா ஒரு பிராமண வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தது அந்த டாக்டர் சீனிவாசன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லணும்னா, கடுமையான காங்கிரஸுக்கும் திமுகக்கும் அப்பயும் கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருந்தால் கூட பிரச்சாரத்தில் ஒரு கண்ணியமாக இருந்ததாங்க. என்னென்னா, அண்ணாவை எதிர்த்து டாக்டர் சீனிவாசன் நிற்கிறாரு, அண்ணாவுக்கு ஆதரவாக கலைவாணர் NS கிருஷ்ணன் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அப்போ பிரச்சாரத்துக்கு வந்தபோது அவர் வந்து பேசும்போது அண்ணாவுக்கு பேசினவர் டாக்டர் சீனிவாசனை ஆதரித்து ரொம்ப பிரமாதமாக அவரை புகழ்ந்து பேசினார். அவர் நல்ல கைராசி உள்ள டாக்டரு, அரசியல் இல்லாமல் அவர் நிஜமானமே நல்ல கைராசி உள்ள டாக்டர் தான். அதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏழை பழைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, நல்ல மனுஷன், ஒரு புகழ்பெற்ற டாக்டர் கூட. அவர்லாம் சொன்னதும் திமுக காரங்களுக்கெல்லாம் ஒரு மூஞ்சிலே ஐயாடல, என்னடா அது இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவருக்கு வந்து சொன்னால் அவரை பார்த்து புகழ்ந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக இருந்தாங்க. கடைசியில் எல்லாம் சொல்லிவிட்டு அவரை புகழ்ந்து பேசிட்டு, இப்படிப்பட்ட டாக்டரை நீங்கள் சென்னைக்கு அனுப்பாதீங்க, காஞ்சிபுரத்துலேயே வச்சுக்கோங்க, சமுதாயத்தில் உள்ள நோய்களை தீர்க்கறதுக்கு அண்ணாவை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு கலைவாணர் அவர் ஓட்டு போடுங்க, போடாதீங்கிறத அவருடைய திறமைகளை உயர்வை சொல்லி இப்படி அந்த அளவுக்கு கண்ணியமாக ஒரு காலத்தில் பிரச்சாரம் இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தா இப்போ கொஞ்சம் வருந்தத்தக்கது தான். இல்லை இன்னொன்று என்னென்னா, அந்த பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிற போதே அண்ணாவுக்கு அந்த பிரச்சாரம் ஹீட்டு அதெல்லாம் சேர்த்து வயிற்று வலி வந்துருச்சு கடுமையாக. போட்டி வேட்பாளர்ல ஆமாம், போட்டி வேட்பாளர் முதல் தேர்தல் அவர் சுற்றி சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுல அந்த அவருக்கு ஹீட்னாலே வயிற்று வலி வந்துருச்சு. டாக்டரை கூப்பிட்றாரு. என்ன டாக்டர் யாருன்னா, இவரை எதிர்த்து போட்டி போடுற டாக்டர் சீனிவாசனை கூப்பிட்றாரு. அவர் நான் வரேன்னதும் வேண்டாம் நானே வரேன்னு இவர் வீட்டுக்கு அவர் வந்து பார்த்து, சாதாரண ஹீட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்கன்ட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு புறப்படும் பொழுது ரொம்ப கத்தாதன்னு தட்டி கொடுத்துட்டு போனாராம். மீட்டிங்கில் ரொம்ப கத்தாத, எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். இத்தனைக்கும் அவர் போட்டி வேட்பாளர், இவரும் நம்பி அவரை கூப்பிடுறாரு, அவரும் இவருக்கு தனக்கு போட்டி வேட்பாளர்னு நினைக்காம உண்மையாக வைத்தியம் பண்ணிட்டு நல்லா குணப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இப்போல்லாம் தமிழக அரசியல் அப்படி இருந்த அரசியலில் இந்த மாதிரி சில கடுமையான வார்த்தை பிரயோகங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டால், அந்த தேர்தலில் அண்ணா ஜெயிச்சிட்டாரு. இப்போ சொல்கிறோமே எவ்வளோ வித்தியாசம், என்ன அது ஓரளவு கொஞ்சம் கணிசமான ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் அண்ணா ஜெயிச்சிட்டாரு. திமுக அந்த தேர்தலில் 15 இடங்களில் ஜெயிச்சது. முதல் தேர்தலில் 15 இடங்களில் ஜெயிச்சது. அதில் காஞ்சிபுரத்தில் அண்ணா ஜெயிச்சார். இதில் என்னென்னா, இந்த ஜாதி அரசியல் இப்போ சொல்கிறோமே, இந்த ஜாதி அரசியல் தொகுதி பார்த்து ஓட்டு போடுறது, யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அந்த, இப்போ தூத்துக்குடியா நாடார் சமூக மக்கள், சேலம் வன்னியர், அங்கே தேனி திண்டுக்கல் எல்லாம் தேவர் சமூக மக்கள் இப்படி போடுறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து காரணமாக அப்போயே வேலை ஆரம்பிச்சிருச்சு. காஞ்சிபுரத்தில் அண்ணா ஜெயிச்சிட்டார் 57. 62 திருப்பி எலெக்ஷனில் அங்கே காஞ்சிபுரத்தில் முதலியார் சமூக மக்கள் ஜாஸ்தி, நெசவாளர்கள், முதலியார் கணிசமான ஓட்டு. சரி, டாக்டர் சீனிவாசன் போட்டு அவர் தோற்று போயிட்டார். இந்த வாட்டி என்ன பண்ணுறதுன்ட்டு அடுத்த வாட்டி 62 எலெக்ஷனில் அண்ணாவை எதிர்த்து பஸ் முதலாளி நடேச முதலியாரை போட்டாங்க. சரி, ஓகே.
அப்போ அவர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டாங்க. அவர் ஜெயிச்சிட்டாரு. இவர் அண்ணாவும் முதலியார். ம் அந்த முதலியார் சமூக மக்கள் அதிகமாக இருக்காங்க. சரி, அவங்க ஓட்டை நம்ம வாங்கணும், மொத்தமாக அங்கே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் சரின்ட்டு அதே பிரிக்கிறதுக்கு அவர் பெரிய பணக்காரர் பஸ் முதலாளி நடேச முதலியார்னு அவரை போட்டு லோக்கல் ஆள் உள்ளூர் ஆள். அவர் வந்து நடேச முதலியார் ஜெயிச்சிட்டாரு. அப்போ இதில் என்னென்னா, இப்போ சொல்கிறோமே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த காலத்திலே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா குற்றச்சாட்டு. ஒரு ஓட்டுக்கு 5 ரூபா வீதம் கொடுத்துருக்கிறதா அண்ணாவே பேசியிருக்காரு. பேசிட்டு 5 ரூபா பணம் கொடுத்துட்டு வெங்கடாஜலபதி படத்து மேலே சத்தியம் வாங்கியிருக்கிறதா வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு கொடுத்து சத்தியம் வாங்கியிருக்கிறதா அண்ணா பேசியிருக்கார். ரெக்கார்டு இருக்குது. அவர் பேசினது யூடியூப்பில் இருக்குது, புத்தகத்துலேயும் இருக்குது. அவர் இப்போ சொல்கிறாரு, போலீஸ் மூலமாகவே பாதுகாப்போட பணப்பட்டுவாடா நடந்திருக்கு மக்கள்கிட்ட அப்படின்னு அவர் ஸ்டேஜில் பேசும்போது, போலீஸாருக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு அதுக்கு பந்தோபஸ்தம் பண்ணுறீங்க? அதுக்கு நீங்களே எல்லாருக்கும் பட்டுவாடா இந்த தெருவில் இந்த இதில் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டு பண்ணிவிடுங்க, என்ன கெட்டு போச்சு இப்போ அப்படின்ட்டு அண்ணாவே பேசியிருக்காரு. அந்த அளவில் அன்றைக்கி 5 ரூபாயாக இருந்தது, இன்றைக்கி 500 5000 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதில் என்னென்னா, என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, அந்த மாதிரி பணத்தை எல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இப்போ வருமான வரித்துறை, பறக்கும் படை மொத்தமாக பணம் கொண்டு போக முடியாத வழிக்கு பணம் கொண்டு போகிற அளவுக்கு செக்கிங் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த பண்ணதோட வெளிப்பாடாக தான் இன்றைக்கி நேற்றுக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் கூட 4 கோடி ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க. இது அதாவது பெரும்பாலான மக்கள் யார் வேணால் வரலாம், எந்த கட்சி மக்களோட விருப்பம், யார் வேணால் வரலாம். அவங்க பெரும்பாலான மக்கள் எதை வந்து எந்த கட்சியை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கட்டும். அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் வெல்லணும், பணநாயகம் வெல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை, எதிர்பார்ப்பு. பொதுவாக தமிழக அரசியலில் திமுக தான் நிறைய கேள்வி கேட்பான், மற்றவங்களாம் பதில் சொல்ல முடியாமல் திணறுவாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு பேசுகிற மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சார கூட்டமும் இருக்குது. ஆனால் இந்த சமயம் பார்த்தா எல்லாரோட கேள்விக்கும் திமுக பதில் சொல்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், பொதுவாக கச்சத்தீவுலேருந்து ஆரம்பித்து. ஆமாம், அதில் அவங்க பாஜக இந்த வாட்டி ஒரு டெக்னிக்காக பண்ணுறாங்க. என்னென்னா, பொதுவாக பிஜேபி மேலே திமுக வந்து எப்போதும் ஒரு அஃபென்சிவாக இருப்பாங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க, அதை வந்து அவங்க சொல்கிறது தான் மையப்படுத்தப்படும், அதை வச்சு தான் சொல்லணும். இப்போ என்னென்னா, பிஜேபி டெய்லி அன்றாடம் ஒவ்வொரு விதமாக ஒரு புது புது அஸ்திரமாக எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக வந்து இந்த தேர்தல் பத்திரம் வந்தபோது நாடு பூரா இது இனிமேல் அவ்வளோதான், பிஜேபிக்கு இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது பெருசாக ஜனங்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகலை, எதிர்பார்த்த அளவு போகல. என்னன்னு கேட்டால் எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க, எல்லா கட்சியுமே வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கூட குறைச்சிருக்கிறதுனால யாருமே அதை பற்றி பெருசாக பேச முடியல. அது ஒன்று. அது மறைக்கிறதான்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஏற்ற மாதிரி சில சூழ்நிலைகள் அமைஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது கெஜ்ரிவால் கைது அப்படின்னு வந்தது, எல்லாரும் அதை விட்டுட்டாங்க, தேர்தல் பத்திரத்தை விட்டாங்க. கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் டெல்லியில் ஆர்ப்பாட்டம். அப்படி தேர்தல் சமயத்தில் கைது செய்யப்படுறதுன்றது கொஞ்சம் அவங்க பிரச்சாரத்தை முடக்கும்ல, அது சரி முடக்கும். பட் இது வந்து ஒரு அரசுடைய நடவடிக்கை கிடையாது. அது வந்து தேர்தல் சமயங்கிறதுனால அமலாக்கத்துறையோ சிபிஐயோ இவங்கெல்லாம் வந்து சும்மா இருக்க முடியாமல் அவங்க பணியை செய்கிறாங்க அப்படிங்கிறது பிஜேபி பிரைம் மினிஸ்டர் அவரே கூட சொல்லியிருக்காரு. அது அவங்களுடைய வாதம் அது. ஆனால் பொதுவாகவே வந்து எலெக்ஷன் வந்து அறிவிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதிரான கருத்தை மக்கள்கிட்ட உருவாக்கும். அட்லீஸ்ட் எலெக்ஷன் நாள் விட்டு இப்போ வந்து பிரச்சாரம் நடக்கிற மாதிரி செய்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லேயே கூட இருக்கலாம். பட்டு புதுசாக இந்த மாதிரி நேரத்தில் இடி இவங்கெல்லாம் போய் சோதனைகளில் ஈடுபடுறது இதெல்லாம் மக்கள்கிட்ட எதிர்விளைவை உண்டாக்குங்கிறதுனால எலெக்ஷன் சமயத்தில் இது வேண்டாங்கிற மாதிரியான ஒரு காங்கிரஸோட வங்கி கணக்கை கூட முடக்கி வங்கி கணக்கு அது வங்கி கணக்கை முடக்கினதுனால எங்களுக்கு செலவழிக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் அந்த பைசாவை மட்டுமா நம்பி அவங்க இருக்காங்க. அது மட்டுமே இல்லை, அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ வங்கி கணக்கில் ஒரு பகுதியை தான் முடக்கி வச்சுருக்காங்க. சின்ன பகுதி 250 கோடி ஏதோ முடக்கினதாக வந்தது. பெரும் பகுதி அவங்க எடுத்துக்கலாம். இன்னொன்று அதோடு மட்டும் இல்லை, மாநில காங்கிரஸ் அலுவலகம் அதெல்லாம் தண்ணி தானே, அதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் அவங்க அது ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு வேணும். அந்த இது சொன்னீங்க டிஃபென்ஸ் ஆஃபென்ஸ். ஆமாம், அதான் சொல்கிறேன். இவங்க வந்து இந்த மாதிரி அடுத்து கெஜ்ரிவால் கைதாச்சா, கெஜ்ரிவால் கைது
அது எல்லாம் அதை மையமாக வச்சு சுழலுது. இப்போ தேர்தல் பத்திரம் அமைங்கி போச்சு. அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இப்போ வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா சந்தேஷ்காலி விவகாரத்தை எடுத்தாங்க. அவங்க அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணையே வேட்பாளர் பாதிக்கப்பட்ட பெண்ணையே வேட்பாளராகி வேட்பாளர் தேர்வில் எவ்வளவு கவனமாக இருக்காங்க பாருங்க. அந்த எதுக்கு வந்து போடுறாங்களோ வேட்பாளர் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த வேட்பாளர் அப்படி இல்லை. அந்த அம்மா வந்து பிஜேபி கிடையாது, பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து பிஜேபி கிடையாது. இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து போட்டாங்க. இங்கேயே வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எல்லாருமே பிரபலமான அவங்க தான். ஆமாம், தலைவரே தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் போஸ்டர் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து எலெக்ஷன் நிற்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரபலமானவங்களை மக்கள் மத்தியில் நிற்க வைக்கணும், அது மூலமாக ஓட்டுகளை பெறணுங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக கச்சத்தீவு எடுத்தாங்க. இப்போ கச்சத்தீவு வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான் 74 கொடுத்தாங்கன்ட்டு இப்போ புதுசாக ஆர்டிஐயில் போட்டு அண்ணாமலை வாங்கி இதில் என்னென்னா நேரு காலத்துலேருந்தே அந்த கச்சத்தீவு வந்து அது ஒரு சின்ன ஒரு பாறை, அது ஒரு நியூசன்ஸு, அதுக்கு நாம் வந்து முக்கியமே கொடுக்கல அப்படின்னு நேரு சொன்னதெல்லாம் இப்போ வருது. இது ஏற்கனவே தெரிஞ்சதுனால இந்த தேர்தல் நேரத்தில் இது வந்து ஒரு இப்போ இவங்க வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோன்னு இவங்க வந்து டிஃபென்ஸ்லேயே இருக்காங்க. அப்படி சரின்னு சம்மதிச்சுட்டு அப்புறமா எதிர்ப்பு தெரிவித்தோன்னு சொல்லி அது சரி சம்மதிக்கிறதோ மட்டும் இல்லை. இது அப்போதைய உள்துறை அந்த அரசு செயலாளர் கேவல் சிங் அவர் வந்து கருணாநிதி அப்போதைய முதல்வர் கருணாநிதியை வந்து பார்த்து 1 month முன்னாடியே பார்த்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோன்னு ஃபுல் விவரங்களையும் சொல்லிட்டதாகவும் அப்படின்னு ஆர்டிஐ மூலமாக அவருக்கு அதுக்கும் சரின்னு கேட்டுட்டு இங்கே எதிர்ப்பு வராமல் பார்த்துக்கிறேன், ஒரு சிறிய அளவில் போராட்டம் நடத்திக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னதாகவும் அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு. ஜெய்சங்கர் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரே வந்து தகவலை வந்து நேரு பீரியடில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் விலாவாரியாக சொல்கிறாரு. ஒருவேளை அப்போ அந்த கட்சத்தீவு முக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இப்போ உள்ள சூழ்நிலையில் அது இல்லை. அது ஒரு நாட்டு பகுதியில் முக்கியத்துவம் இல்லைங்கிறத விட அது நம்ம நாட்டுடைய ஒரு பகுதி. ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதோட முக்கியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எவ்வளோ மீனவர் அது கொடுத்ததுனால தான் இன்றைக்கி மீனவர்கள் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த சைடு போனாங்க அப்படின்னெல்லாம் மீனவர்களுக்கு உரிமை இருக்கே, வழக்காய போடலாம். அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு. அதுதான் அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு 6வது செக்ஷன் அப்படிங்கிறத அதை நீக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த கச்சத்தீவு பக்கம் போனாலே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்க. இன்னெல்லாம் போவாங்க அந்தோனியார் கோயிலில் அங்கே கச்சத்தீவுக்கு போய் விழாவில் கலந்துப்பாங்க, வலைகளை காய வைப்பாங்க, மீன்லாம் போய் பிடிச்சிட்டு அங்கே போய் இழப்பாரிட்டு எல்லாம் வருவாங்க. இப்போ அந்த சைடு போகவே முடியலையே. அது வந்து இந்த மாதிரி புதுசாக இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அதை இந்த சமயத்தில் நீங்கள் தான் தாராவாத்துட்டீங்க அப்படின்னு அவங்களாம். ஆமாம், இல்லை காங்கிரஸ் தான் தாராவாத்துட்டாங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படி. இப்போ என்னென்னா இதில் 2 விதமாக. ஒன்று, திமுக பேரில் குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே கூட ஒரு வெட்ஜ் வந்து ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு டாக்டிக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. அது இப்போ நேற்று கூட சிஎம் பேசியிருக்காரு, நெருக்கடி நிலையை நாங்கள் எதிர்த்ததுனால தான் வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, ஆனால் ஊழல்னு சொல்லிட்டு பாஜக போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நெருக்கடி நிலையை எதிர்த்து கலைக்கப்பட்டதுங்க அப்படி பேசுகிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வர்றாங்க. நெருக்கடி நிலையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி. அப்போ நெருக்கடி நிலையை கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே, அதை அவங்க பண்ணது ஜனநாயக விரோதம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்களும் மாயமான் மாதிரி அது பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசுடைய சாதனைகளை சொல்கிறத விட திமுக பிரச்சாரத்தை பார்த்திங்கன்னா மோடி, மத்திய அரசு இதையே தான், அதாவது அவங்களையே குறி வச்சு தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு அந்த வகையில் உள்ளே வந்துடும்ன்ட்டு அவங்கள குறி வச்சே அப்படியே தான் இருக்குது. அதனால அந்த வகையிலேயே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக தான் இருக்குது. பார்ப்போம், அது என்ன மக்கள் தான் முடிவு பண்ணணும். நிறையா தொகுதிய கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கு. ஆனால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? பிஜேபி ஓப்பன் பண்ணிடுவாங்களா அக்கௌண்ட்டு? இல்லை, அது தேசிய அளவிலான ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஊடகமும் காங்கிரஸு தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு ஒரு ஊடகம் கூட சொல்லலை. எல்லா ஊடகமும் பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. தேசிய அளவில் ஓகே. ஆமாம், தமிழ்நாடுன்னு வரப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊடகங்கள் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக வந்து பலமான ஒரு கூட்டணி, அவங்க தலைமையில் நிறையா கட்சிகள் வந்து இருக்காங்க. காங்கிரஸ், திமுக, குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு பர்சன்டேஜ் வச்சுருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டு, திமுகக்குன்னே ஒரு குறிப்பிட்ட வலுவான வாக்கு வங்கி, கட்சி இன்னும் கட்டுக்கோப்பாக இருக்குது. எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக செதறிஞ்சு கிடக்கு, 2ஆகி கிடக்கு. கட்சி ரெட்டையிலன்னு இருந்தால் கூட ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி, டிடிவி தனியாக போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாதகங்கள் இருக்குது.
பாஜக வந்து இங்கே இன்னும் வலுவான ஒரு கால் ஊன்றலை. வளர்ந்துருக்கலாம், மேபி வளர்ந்துருக்கலாம் இல்லைங்களே, பட் இன்னும் பெரிய அளவில் அது இன்னும் எப்படியும் ஒரு 5 சீட்டாவது பிடிச்சிருவாங்க அப்படின்னு கூட கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. அது என்னங்கிறது தெரியல. ஆனால் ஓட்டு பர்சன்டேஜ் கூடியிருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த வளர்ந்துருக்குன்னு பாமக மாதிரியான கட்சிகள் நம்புறதுனால தான் பிஜேபியோட தலைமையை ஏற்றுக்கிட்டே அவங்க தலைமையில் வந்து சேர்றாங்க. இல்லாட்டி ஏன் தலைமையில் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் வெற்றி வாய்ப்பு எப்படி, கருத்து கணிப்புகள் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். இல்லை, அண்ணாமலை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, தமிழிசை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன். நாகேந்திரன். ஆமாம், ஒரு 4-5 தொகுதிகள் சொல்லியிருக்காங்க, நீலகிரி. ஆனால் சப்போஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 4 கோடி ரூபா பணத்தை பிடிச்சேங்கிறாங்க இன்றைக்கி. அது நாங்கள் யாருக்குமே காசு கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கலாம்னு சொல்லி. ஆமாம், பிஜேபி சொன்னாங்க. இப்போ வந்திருக்கு. இது கூட ஒரு பின்னடைவாக கூட போகலாம் அவங்களுக்கு. அது மாதிரி எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் போன வாட்டி 3% வாக்கு வாங்கினவங்க இந்த வாட்டி டபுள் டிஜிட் வாங்கினாலே அவங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் தான். வளர்ந்துருக்குன்னு தானே. அந்த மாதிரி ஒரு நிச்சயமாக நம்பர் 2 வருவாங்களா, நம்பர் 3 இருக்கலாம். நம்பர் 2 வரத்துக்கு நிறைய இடங்களில், பல இடங்களில் நம்பர் 2 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த ஃபேஸ் ஃபெமிலியர் இருக்காங்க இல்லையா? இப்போ தென்சென்னை எடுத்துக்கிட்டோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு முகம். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை எல்லாருக்கும் இப்போ பரவலாக தமிழ்நாடு பூரா அறியப்பட்ட ஒரு முகம். ஈவன் வந்து கோயம்புத்தூரில் டாக்டர் இவர் கணபதி ராஜ்குமார் அவரை போட்டிருக்காங்க. அவர் 2020 தான் அதிமுகவில் வந்து சேர்ந்துருக்காரு. செந்தில் பாலாஜி மூலமாக சேர்ந்துருக்காரு. ஏசிஎஸ்க்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? ஏசிஎஸ்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா போன வாட்டியே அவர் வந்து 8000 ஓட்டில் தான் அவ்வளோதானா? 8000 ஓட்டில் தான் ஜெயிச்சு தோற்று போனார். வெற்றி வாய்ப்பை இழந்தார். இப்போ நல்ல கொஞ்சம் உழைச்சாருன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட்டு போன வாட்டி அவர் ரெட்டை இலை சின்னத்தில் நின்னார். சின்ன ஒரு முக்கியமான இப்போ அங்கே வந்து தாமரையில் நிற்கிறாரு. அது போன வாட்டி முஸ்லீம்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு தாமரைக்கு போடுவாங்க, அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இதனால் உருவாகுங்கிறது சொல்ல முடியும். அந்த ஏரியாவில் முஸ்லீம் பாப்புலேஷன் வேலூரில் கணிசமான அளவு இருக்காங்க இல்லையா? வேலூரில் அவங்க வந்து வேட்பாளரோட வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு. ஏன் ஈவன் வந்து வேலூர் வந்து வாணியம்பாடி அந்த இதிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அவங்கள தான் போடுவாங்க. அதை வந்து ஜெயலலிதா சிஎம் அவங்க இருந்தபோது தான் வாணியம்பாடி தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வடிவேல்னு ஒரு கேண்டிடேட் போட்டாங்களே, அவர் ஜெயிச்சார்ல. அவர் ஜெயிச்சார். அந்த மாதிரி அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களுடைய வாக்கு சதவீதம் கணிசமாக இருக்குது. இருந்தால் கூட கட்சி சின்னம், தலைவரோட அபிமானம் அதெல்லாம் இருக்குது. சமூகத்தை விட தாண்டி அது அரசியல் ரீதியாக தானே பிரிஞ்சிருக்காங்க மக்கள். ஆமாம். இன்னொன்று அது தான் சண்முகத்துக்கு, அவர் ஏசி சண்முகம் அவர்களுக்கு நல்ல பேர் இருந்தாலும் கூட, அவர் பேரில் இருந்தாலும் தாமரையில் நிற்கிறார் இல்லையா? அதை எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்குவாங்க, அவருக்கு சப்போர்ட்டாக போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். என்ன எதிராளி இந்த கதிர் ஆனந்த் அவரை எடுத்து போட்டி போடுறார் இல்லையா? அவருக்கு நிறைய அதிருப்தி அவர் பேரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. லோக்கல் ஆள் அவருடைய அவர் துரைமுருகனோட பையங்கிறது. போன முறை அதை 10 கோடி பிடிச்சாங்களே, அது என்ன ஆச்சு? அது பிடிச்சாங்கன்னு செய்தி வந்தது, என்னங்கிறது தெரியல. அது அப்படியே இருக்குது. இப்போ பைசா ஒரு பெரிய ஒரு ஆமாம், பணம் தேர்தலில் பட்டுவாடாங்கிறது ஒரு பெரிய தேர்தலே மாற்றக்கூடிய அளவில் ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கு இருக்குது. அதை தடுக்கணும்னு தான் இப்போ இவ்வளோலாம் பண்ணுறாங்க. இது இன்னும் வந்துட்டு தேர்தலில் பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி 3வது நாளாக வருமான வரி சோதனை நடக்குது இல்லையா? ஆமாம், கொண்டு போயிட்டு தான் இருக்கான். வியாபாரத்துக்கு கொண்டு போகிறோம், நகையையும் அந்த பணத்தையும் பிடிங்கி வச்சுட்டு கணக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க வருவாய்த்துறைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அது வியாபாரிகள் கூட அவங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியல. ஆனால் இப்போ டிரான்சாக்ஷன் ஆன்லைனு எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அந்த பிறகு பைசாவும் இன்னமும் புழங்கிட்டு தானே இருக்குது. இன்னும் புழங்கிட்டு தான் இருக்குது. அதாவது எல்லாமே வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த பட்டுவாடா மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனில் பண்ண முடியாது இல்லையா? அவங்க எடுத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். அப்போ வந்து மாட்டிக்கிறது தான். அதனால தான் இவங்க வந்து இன்னும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துகிறாங்க. இன்னும் படுத்தணும், பண ஆதிக்கம் கட்டுப்படுத்தப்படணும், மக்களுடைய உண்மையான விருப்பம் வெல்லணும்.